அப்படி என்று சொல்லி தருவோம்ல உங்களோட இனம் டிலு ஆச்சரியம் இருக்கு. முதல் நல்லா பிளான் பண்ணுவோம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் அவர் சேனல். என்ன குறுகுறுன்னு பாக்குற? அதாவது ஒரு லாங் வீடியோல சந்திக்கிறோம் நடிகை. ஆமா, நம்ம அவ்வளோ லாங் வீடியோ போட மாட்டோம். அதாவது வெள்ளிக்கிழமை வேறு. ஸோ கோவிலுக்கு போகிறோம். ஸோ நீ நாள் எப்படி இருக்கு, எங்கெங்கே போகிறோம், என்னென்ன கோவில் போகிறோம்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ நாங்கள் எந்த கோவிலுக்கு போகிறோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கே என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. கிருஷ்ணன் கோயிலுக்கு என்ன விடும், கிருஷ்ணன் கோயிலுக்கு போகிறோம். இப்போ நடந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறோண்டாலே விடிய காலையில் போகிறோண்டா முதல் நல்லா பிளான் பண்ணுவோம். 9 o'clock அங்க போறோம், 10 o'clock இங்க போறோம், 11 o'clock அங்கங்க போறோம், 12 o'clock இங்கங்க வரோம். The next day. அடுத்த நாள் அதை பண்ணும்போது தான் தெரியும் நாங்க மட்ட மதிய நேரம் கோவிலுக்கு போறோம்ட்டு. உங்களோட இனம் டிலு, எங்களோட இனம் கருப்பினம். ரெண்டு பேரு என்னமா நக்கல் அடிக்கிறாளுங்க. என்னடா பூசைக்கு சாமான் இல்லாமா இது இப்பதான் போறோம் என்னடிலோ. என்ன இங்க இருந்து என்னென்ன கோயிலுக்கு போறோம்னு சொன்னா 2-3 கோயிலுக்கு போறோம். இங்க இருந்து நடந்து முருகடஞ்சனில் இருக்கிற என்ன கோயில், கிருஷ்ணன் கோயில். கிருஷ்ணன் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருந்து முருகன் கோயிலுக்கு போறோம். ஓட்டுவல இங்க இருந்து நடந்து போறோம். சோ அங்க இருந்து ஹோட்டலுக்கு போறோம். சோ கால் கழுவி கொண்டிருக்கின்றோம். எனக்கு தண்ணி தலை. ஓகே, இதுதான் நம்மளுடைய கோவில். இதுதான் கோயிலின் சைட் பக்கம். இது இந்த கோவில் ஆரோட சேர்ந்த மாதிரி ஆச்சரியம் இருக்கு. இப்ப நாங்க வடிவா சுத்திட்டு திரும்ப வந்து காட்டுறோம் என்ன இருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இது பாருங்க தண்ணிக்குள்ள கிருஷ்ணர் வச்சிருக்காங்க. அதை கிட்ட போய் காட்டுறோம். என்னடிலோ சாமியும் காட்டுறோம். அதுல ஒரு அதிசயமும் இருக்கு, காட்டுறோம். இது சின்ன கோவில் தான் இருந்தாலும் இதுல அதிசயம் இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இது தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வந்து பாருங்க கட்டாங்க வெளியிடங்கள்ல இருந்து வராக்கள். சுத்தி வளைச்சிட்டு நான் காட்டுறேன் வண்டியில் அந்த அதிசயத்தை. அந்த அதிசயம் லாஸ்டா பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இது பழங்காலத்து வருஷக்கணக்காக வளைஞ்சிட்டு அந்த நடந்துட்டு இருக்கு அந்த அதிசயம். என்ன மரம்? தேசியா எலுமிச்சை சே. ஆனா இதுல நேத்தி கடந்த குழந்தை வீடு மட்டும் வேண்டி கட்டிருக்காங்க. இதுதான் கிரகங்கள் நவக்கிரகங்கள். கோழி நீந்து விட்டு இருக்காங்க நடிலும். ஆஞ்சநேயரப்பா பாக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா கோயில ஃபுல்லாவே சுத்தி காட்டிட்டோம். சோ இப்போ என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு அதான் நாங்க சொன்ன ஒரு அதிசயம் வந்து அந்த ஆச்சரியம் வாங்க பார்க்க போறோம். இந்த கோவிலுக்கு வந்தாக்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. சோ வாங்க அந்த அதிசயத்தை பாப்போம். என்னடில அப்ப எப்படி அழகா இருக்குன்னு, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கோவில். பாத்தீங்கன்னா இதுதான் அந்த அதிசயம். இதுல என்னடா அதிசயம் பாத்தீங்கன்னா, இதுல இந்த தண்ணி ஊத்தெடுத்துக்கு போய்கொண்டே இருக்கும். அதாவது இந்த மர வேர்ல இருந்து என்னடிலோ இந்த மர வேர்ல இருந்து இந்த தண்ணி ஓடிட்டு இருக்கு. இது அந்த கோவில், அதாவது இந்த கோவில் திருவிழா நடந்த டைம்ல தான் இது கட்டினவங்க. அதாவது நம்மளுடைய விஷ்ணு பகவான் இது கொடுத்துட்டு இருக்காரு எல்லாரும் டெய்லியும் தண்ணிக்குள்ள இருக்கிறவரு. இங்கேயும் அதே விஷுவல் தான் பாருங்க எப்படி இருக்கு இந்த பிளேஸ பாருங்க. ஆனா வெள்ளம் வந்து அதெல்லாம் தாண்டும் அப்படின்னு இதெல்லாம் நனைஞ்சிருக்கு. அப்போ இதெல்லாம் தாண்டு இருக்குது. சோ அந்த ஆச்சரியம் பாத்துருமீங்க. சோ இன்னும் இதா காட்டுறோம். மீன் பிடிக்கிறாங்க எனக்கு நடுவென்று சொல்லி அந்த தெரியுறதுதான் தண்ணிக்குள்ள அந்த தெரியுறதா சந்தி வெடிப்பாது. இந்தா தெரியுது எனக்கு தெரிஞ்சு இந்த அருகே அதான் பார்த்தேன்.
நல்லா இருக்கு என்னோட சட்டப்படி. அதுவும் இந்த மர நிழலுக்கும் எடுத்து நிக்க நல்லா இருக்கு. இது ஸ்கூல் இல்லாத வேற ஏதோ பில்டிங் உண்டு. அந்த கட்டிடமும் நடக்கு. நாங்க சொன்ன ஆச்சரியம்னு சொன்னோம் தானே, அதுதான் இது. அதாவது இந்த வேர்ல இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டே போகும். ஒரு நாள் கூட இது வத்துறல, இப்படியே ஓடிக்கொண்டே அப்படியே ஆறுல போய் சேர்றதுதான். இதுதான் ஆச்சரியம். பாத்தீங்கன்னா தெரியும். இங்க வந்தீங்கன்னா பாக்கலாம். எந்த கோயில்னா முடக்கட்டாஞ்சேரியில இருக்கிற மகா விஷ்ணு கோவில். அது இது அவ்வளவு ஆச்சரியமா பார்க்கப்படுது இந்த வேர்ல இருந்து. ஆனா இது பொய்யன்னு சொல்லுவீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். என்னன்னு சொன்னா இன்றைக்கு சித்தாண்டி முருகப்பெருமானங்களை அப்படி என்று சொல்லி தருவோம்ல. எப்படி செஞ்ச? என்ன சொல்ல வர? அதால வாகனம் கிடைக்கல. இன்றைக்கு பிக்மி எல்லாம் போட்டு பார்த்தோம், அடியும் கிடைக்குது இல்ல. இந்த நம்மள வாழைச்சேன இருந்து ஓராறு வரைக்கும் ஒரு ஆட்டோ கூட இல்ல. பிக்மி போட்டு போயிட்டு எல்லாம் சரி பிக்மி தானே வேற இல்லைன்னு நாங்க வழக்கமா போறோம். எங்கட ஊராளுக்கு கோல் பண்ண, ஊராள் ஆட்டோக்காரனுக்கு கோல் பண்ணா அவரு வேலையை அறிக்காராம். அப்ப இன்னைக்கு எங்களை முருகன் வரவேணாம்னு சொல்லித்தாரு போல. அதால நாங்களும் போகல. அவரு சொன்ன நாங்களும் இப்போ இந்த கோயிலுக்கு போறோம். எந்த கோயிலுக்கு போறோம்? இப்போ நாங்க சிவன் கோவிலுக்கு ஆலையடி பிள்ளையாருக்கும் போறோம். பாத்தீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போறோம். என்னடிலோ என்னடா திரும்ப பூசை சாமான் வாங்கிட்டு சிவன் கோவிலுக்கு. சோ அப்படியே ஆலையடி பிள்ளையாரு போறோம். சோ அடியில சொன்ன மாதிரி முருகன் வரவனான்னு தருவல. சோ வாங்க அடுத்த தடவை முருகனை போய் சந்திக்கும் போது சொல்லாம தான் போறேன். இந்த தடவை சொல்லிட்டேன். அதுதான் அவர் வரவன் எடுத்தாரு. இதுதான் அந்த அடுத்த கோவில் சிவன் கோவில். என்ன கட்டி கொண்டிருக்கிறாங்க. அதாவது நடந்துட்டு இருக்கு. கட்டுமான பணிகள் நிறைய நாள் வச்சு நடக்குது. இன்னும் முடியல, சீக்கிரம் முடிஞ்சிருமாண்ணா. அடுத்த பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சிவன் இருக்குது முன்னாலேயே. சோ அதுவும் இதோட இது செய்ததுதான். இப்போத கட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த சிவன் தான். வணக்கம். முன்னுக்கு பாத்தீங்கன்னா கட்டுமானம் இன்னும் முடியல. ஆனா நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம். முதல் நல்லா இருந்துச்சு. முதல் கோபுரம் இல்லைனமா இருந்தது, சின்னது. சின்ன இப்போதான் கொஞ்சம் பெருசா கட்டுறாங்க. சோ அடுத்ததான் இந்த கோயில் கோபுரம்டா ஆலையடி பிள்ளையார். அதுவும் நல்ல பெரிய கோவில் தான். அதுவும் கட்டுறாங்களா கட்டி முடிஞ்சு கும்பாபிஷேகத்துக்கு போகணும். சாரி மறந்துட்டேன். அடுத்த இந்த கோவில் தான். இந்த கோவில்ல ஆட்களே குறைவில்லை. சாத்திரம் அதுகள் கேட்கிறாங்களும் நிக்கிறாங்க, பூசைக்கானவங்களும் நிக்கிறாங்க. இதுதான் ஆலையடி பிள்ளையார். என்னடில இதுதான் உங்கள ஆலையடி பிள்ளையார். என்னடிலும் இதோட கோயில் முடியுது. அதாவது 3 கோயில் முருகன் வரவேணாமன்னு சொன்னதால நாங்க இன்றைக்கு போனது. மகாவிஷ்ணு கோவில், சிவன் கோவில், பிள்ளையார் கோவில், 3 கோவிலுக்கு வந்திருக்கோம். ஆலையடி பிள்ளையார், சிவன் கோவில். மற்றது அவ்வளவு தூரம் நடத்தியே வர வச்சிருக்காரு உண்மையா. சோ இன்னைக்கு எங்களுடைய காணொளி மூலம் நீங்களும் வேண்டிருக்கீங்க சாமி என்னடில. சோ அவ்வளவுதான் வண்டியோட வீடியோ முடிச்சு கொள்றோம். சோ இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம். நாங்க AJ Sisters. Bye. Thanks for watching. Please subscribe.